நான் சொல்றத கேளு. இங்க பாருமா, நீ அம்மன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இப்படி ஒரு வேண்டுதலை பண்ண நீ முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். திருடு போன உன் தாலி உன் கழுத்துக்கு வரணும்னு இந்த அம்மன் முடிவு பண்ணிட்டான். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ உன்னோட வேண்டுதலை நிறுத்திட்டு இந்த கோயிலை ஒரு முறை சுத்தி வந்து 3 முறை அம்மனை நினைச்சுக்கிட்டு கோயில் குளத்துல முங்கி எந்திரி. உன்னோட தாலி உன் கழுத்துல இருக்கும். என்னங்க இது புது பேய் கதையா இருக்கு? ஆதியும் இங்கதான் இருக்காரு. பாரதி கழுத்துல தாலி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. தாலி அந்த புத்துக்குள்ள போட்டது எனக்கும் நந்தினிக்கும் தான் தெரியும். ஷூ மொண்டி விடுச்சிரும் போல. பாரதி, நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு தாலி கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். இது கனவா நெனவான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல இந்த பிரபஞ்சம் என்ன வழி நடத்துதுன்னு நான் முழுசா நம்புறேன். நான் இந்த பூஜைய முழுசா முடிச்சிடுறேன் சார். அம்மா பாரதி, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூவால அர்ச்சனை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற தேங்காயை உடைச்சி உன் பிரார்த்தனையை முடிச்சுக்கம்மா. சரிங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பாரதி, தேங்காய் உடமா. பசங்களா, போய் நீங்களும் அம்மாவுக்கு தேங்காய் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. சாமி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். தம்பி, இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வேண்டுதலை பண்ணாம நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். அது முடியாது சாமி. பாரதி ரொம்ப பிடிவாதமான பொண்ணு. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி நடந்தா தாலி அவங்க கழுத்துல கண்டிப்பா நான் போட்டு விட்டுருவேன். ஓம் நம சிவாய. ஒரு பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்துறதுக்காக நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்யறேன். சாமி. ஓம் நம சிவாய. இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். அந்த சிவன் என்ன உனக்கு உதவி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான். அந்த உத்தரவுப்படி உனக்கு நான் உதவி செய்யறேன். வா போலாம். வா சாமி.
பாரதி, உன்னோட பக்தியையும் நீ இந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேம்மா. நம்ம ஊர்ல பொண்ணுங்க புருஷனோட பிரச்சனைன்னா அந்த புருஷனை பத்தி பல மாதிரி அவதூறு பேசுறதும் அவனை தன்னோட எதிரியா நினைக்கிறதும் தான் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா உன் கூட இல்லாத புருஷனுக்காக அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நீ சுமங்கலி பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ண. உன் தாலி காணாம போன விஷயத்துல இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் உன் பக்தி ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு வேணா நீயும் உன் கணவனும் பிரிஞ்சிருக்கலாம். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஒரு நாள் நீயும் உன் கணவனும் சந்தோஷமா சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கைய வாழ போறீங்க. உன்னோட தாலிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பாரதி. அதை யாராலையும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீ என்னைக்கும் சுமங்கலியா தீர்க்காயுசோட இருப்ப. இது சத்தியம் பாரதி. பாரதி, வேணாமா. தீர்க்காயுசோட சகல செல்வத்தோட தீர்க்க சுமங்கலியா நீ நல்லா இருக்கணும்மா. ரொம்ப நன்றிம்மா. கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. அந்த அம்மாவுக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க பாரதிக்கு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு பெரியம்மா நன்றி? எல்லாம் அந்த அம்மனோட செயல். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. பாரதி, உங்க தலையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போடலாம். வாங்க போலாம். சரிங்க சார். மித்ரா, நான் பாரதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்பா நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்ப்பா. அவ்வளவுதானே, வாங்க போலாம். ஓகே தாவுக்கட, எல்லாரையும் கூட்டிட்டு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பு. சரி. வாங்க 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 பாட்டி, பார்த்து போங்க.